Welcome back to the channel Cloud Story. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே என்னதான் எரேஸ்ட் எபிசோட் நம்பர் 7. ஆல்ரெடி போட்ட 6 எபிசோடும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்தங்க. அப்போதான் இந்த எபிசோடு உங்களுக்கு நல்லா புரியும். போன எபிசோட்ல சட்டோரோவை அரெஸ்ட் பண்ணும் போது அவன் அந்த கில்லரோட ஆஃப் ஃபேஸை பார்ப்பான். அதாவது அவனுக்கு பாதி முகம் தான் தெரியும், முழுசா அது யாருன்னு சொல்லிட்டு தெரியாது. இருந்தாலும் கில்லரை எதிரிலே வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியலையே, யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே கோவமா இருக்கும் மனசுக்குள்ள. இந்த கில்லர் மேல சட்டோருக்கு ஏகப்பட்ட கோவம் இருக்கும். அவன் அம்மாவை கொன்னது மட்டும் இல்லாம காயோவையும் அவன் தான் கொன்னு இருப்பான். ரெண்டு பேரும் அவனுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. சட்டோரப்ப மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பான், பின்னாடி போ, பாஸ்டுக்கு போ, கமான், உன்னால முடியும், எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் உங்களை காப்பாற்ற முடியும், எனக்கு ரிவைவல் வேணும், கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இப்ப அவனுக்கு மறுபடியும் ரிவைவல் நடக்கும். மறுபடியும் சட்டோரோ 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டான். காயோ கூட மியூசியம்க்கு சாட்டர்டே அவுட்டிங் மாதிரி வந்திருப்பாள். அந்த டைம்ல எனக்கு இப்ப வந்திருக்கான் மறுபடியும் சட்டோரோ. அவன் காயோவை பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷங்கள் வருது. காயோவை பார்த்த சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வருது அவனுக்கு. போன தடவை பாஸ்ட்ல நடந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து வராங்க. இப்ப சட்டோரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறா, எனக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இது, இந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணவே கூடாது, நான் எல்லாரையும் காப்பாத்தியே ஆகணும், நான் அந்த கில்லரை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்புறம் மியூசியம்லேருந்து கிளம்பி போகும்போது எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கென்யா கேட்குறான், நான் கொடுத்த புக்கை நீ படிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரை கிட்ட. அதுக்கு சட்டோரை சொல்கிறான், நான் இன்னும் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணால் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்த உடனே மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சிடுறான். அடுத்த நாள் சட்டோரோ ஸ்கூலுக்கு போகிறான். அன்னைக்கு டேட் February 29. சட்டோரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறான், நான் 3வது தடவை இப்போ காயோ கூட இருக்கேன், காயோவை எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு. சட்டோரோ போயிட்டு கென்யா கிட்ட சொல்கிறான், நீ கொடுத்த புக் நான் எங்க வச்சனே ஞாபகம் இல்லை, சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் புக்கே தரல அப்படின்னு சொல்லிட்டு கென்யா சொல்றான், நான் சும்மா தான் சொன்னேன், அவங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போய் பேசுவான். சட்டோரோ, நீ முன்ன மாதிரி இல்லை, இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கென்யா சொல்றான். இது மட்டும் இல்லாம நீ எப்ப மாறின நான் உணர்ந்தேன்னா, அன்னைக்கு ஒரு நாள் காயோ கிளாஸ் ரூம்ல இருக்கும் போது அவளை நீ பார்த்துட்டே இருந்த, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அவ அடிப்பட்டதுல நிறைய தடவை பார்த்திருக்கேன், ஆனா காப்பாற்றணும்னு நினைச்சதே இல்லை, நீ காப்பாற்றணும்னு நினைச்ச, அதுக்கான முயற்சியும் எடுத்த. சரி இப்ப சொல்லு, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கென்யா கேட்பான். டோரோ மனசுக்குள்ளே நினைப்பான், நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவா, நான் ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு சூப்பர் ஹீரோ இல்லைனாலும் சூப்பர் ஹீரோ ஆகிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிற ஒரு பையனா வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் அவன் சொல்லுவான், காயோக்கு ஆபத்து இருக்கு, அவளை நம்ம காப்பாத்தியே ஆகணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். கென்யாவும் நான் அதுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நாளைக்கு March 1 காயோ தனியா பார்க்ல இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, March 2 தான் இப்போ பிரச்சனை. பார்ட்டி முடிஞ்ச உடனே ஈவினிங் அவளை எப்படியாச்சும் பாதுகாப்பணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். இந்த தடவை சட்டோரோ காயா கூட தனியாக விளையாட வராமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அமுச்சு வச்சிருப்பான். ஏன்னா இவன் யூகியை பார்க்க போயிருப்பான். யூகியை மீட் பண்ணிட்டு இவன் வந்து இங்கே பார்க்குறான், எல்லாரும் ஒன்றா விளையாடிட்டு இருக்காங்க. சட்டோரோ யோசிக்கிறான், நானும் காயோவை தனியாக விளையாடிட்டு இருந்தோம், இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க, பாஸ்ட் ரொம்ப மாற்றாமல் இருந்தால் தான் என்னால் காயோவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ போன தடவை அந்த மாதிரி அவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வராங்க, பர்த்டே பார்ட்டிக்கு பிளாஸ்ட் பண்ணுறாங்க. போன தடவை என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இவ ஸ்கூல்ல என்னமோ மறந்து வச்சுட்டேன்னு போய் சொல்லிட்டு வெளியே போறான் எங்கேயோ. பார்ட்டிக்கு நடுவுல இதை கென்யாவும் நோட் பண்றான். போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை சட்டோரோ ரொம்ப நல்லா பிளான் பண்றான். யூகி வீட்டுக்கு போயிட்டு ஜன்னல்ல கல் எடுத்து எறிறான். அப்பதான் போலீஸ் வருவாங்க. நைட்டு ஃபுல்லா இங்கே இருந்தாங்கன்னா யூகி தான் கில்லர்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, உண்மையான கில்லரை தேடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் பிளான் பண்றான். அப்போ காயோட அம்மா வரத சட்டோரோ பாக்குறான். காயோட அம்மாவால காயோக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்கள கீழே தள்ளி விட பிளான் போட்டு பின்னாடியே போவான். அப்போ பின்னாடி கென்யா வந்து அதை தடுத்துருவான். நீ நிறுத்து, இந்த மாதிரி பண்ணா உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க இறந்து போனா என்ன பண்ணுவ, அப்புறம் உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போயிடும், நீ காயோவை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு கென்யா சொல்றான். அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரோ சொல்றான். சரி நான் காயோவை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சட்டோரோ காயோவை கூட்டிட்டு போறான். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா காயோ, நீ அதுக்கு சம்மதிப்பியா, நான் உன்னை கடத்திட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரோ கேட்பான். காயோவும் சரின்னு சொல்லிடுவா. அடுத்த சீன்ல சட்டோரோ ஹீட்டர்லாம் கொண்டு வருவான். காயோவோ ஒரு இடத்துல மறைச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பிளானுக்கு கென்யா தான் சஜஷன் பண்றா. இந்த இடத்துல தான் ஹாக்கி கிளப் மெம்பர்ஸ்லாம் ஹேங் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஓடாத பஸ்குள்ள போயிட்டு ஒரு அழகான ஹைடோட்டை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. காயோ தங்கறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் அங்கே செட்டப் பண்ணியிருப்பாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு சட்டோரோவை கென்யாவும் கிளம்பிடுவாங்க. காயோ சட்டோருக்கு தரேன்னு சொன்ன கிஃப்டை தான் நைட்டெல்லாம் அவள் பின்னிட்டு இருப்பா. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு காயோக்காக சட்டோரோ சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க.
சாப்பிட்டுட்டு சட்டோரோவும் காயோவும் அங்கேயே தூங்கிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலைல கென்யா தான் வந்து சட்டோரோவை கூட்டு போவான். 3rd மார்ச் போட்டிருக்கோம். காயோ எங்கன்னு சொல்லிட்டு அந்த சார் கேட்டுட்டு இருப்பாரு. பசங்களுக்கும் டீச்சருக்கும் குழப்பமா இருக்கும் காயோக்கு என்ன ஆச்சுன்றது. ஸ்கூல் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி காயோக்கு போர் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டோரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கார்ட் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க அவ கூட. அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடும், எல்லாரும் கிளம்பிடுவாங்க. காயோவும் தூங்குவா. அப்புறம் ஒரு சவுண்ட் கேட்கும், ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அந்த பஸ்ஸுக்குள்ள வர மாதிரி காட்டுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.